வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பிளவுஸோட ஃப்ரண்ட் சைடு எப்படி ஃபினிஷ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிளவுஸ் பேக், ஃப்ரண்ட், ஸ்லீவ், வேஸ்ட் பேண்ட் எல்லாமே எப்படி ஃபார்முலாவோட கட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். பிளவுஸோட பேக் சைடு எப்படி ஃபினிஷ் பண்ணலாங்கிறத பார்த்துருந்தோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அதை ஒரு டைம் பார்த்து செக் பண்ணிங்க. இப்போ ஃப்ரண்ட் சைடுக்கு டாட் எப்படி பிடிக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு சைடுக்கும் டாட் ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். இது பிளவுஸோட ராங் சைடு. இது ராங் சைடில் தான் நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். இப்போ டாட் பார்த்தீங்கன்னா நாச் எல்லாமே நம்ம போட்டு வச்சுருக்கோம். அந்த நாச் டு நாச்சும் இப்படி சமமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்படியே நம்ம தச்சு வந்துடலாம். இப்போ இந்த டாட் முடிகிற இடத்துல பார்த்தீங்கன்னா லாக் ஸ்டிச் போட முடிஞ்சால் போட்டுங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் த்ரெட்டை நம்ம இப்படி நீளமாக விட்டு கட் பண்ணிக்கிட்டு முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி த்ரெட்டை ஜாஸ்தியாக தான் விட்டு கட் பண்ணியிருக்கோம். இப்படி நாட் போட்டுங்க. இது மாதிரி ஒரு 2 டைம் நம்ம போட்டுக்கலாம். போட்டுக்கும் போது இப்படி மேல் பக்கமாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த டாட் நல்ல ஷேப்பாக அழகாக இருக்கும். நம்ம இப்போ மெயின் டாட் தைச்சிட்டோம். இப்போ ஆம்ஹோல் டாட் தைச்சிப்போம். அதுவும் இதே மாதிரி தான் நாச் டு நாச் சமமாக இருக்கிற மாதிரி வச்சு தைச்சிடும். இப்போ நம்ம ஆம்ஹோல் டாட்டும் தைச்சிட்டோம். அடுத்தது இந்த பிளாக்கெட் டாட் தான் நம்ம தைச்சிக்கணும். இதுவும் அதே மாதிரி தான் நாச் டு நாச் இருக்கிற மாதிரி வச்சு தைச்சிக்க வேண்டியது. இப்போ நம்ம 3 டாட்டுமே தைச்சிட்டோம். மெயின் டாட், பிளாக்கெட் டாட், ஆம்ஹோல் டாட் 3 டாட்டுமே நம்ம தைச்சிட்டோம். நம்ம இப்போ ஃப்ரண்ட் சைடுக்கு டாட் பிடிச்சிட்டோம். 2 பக்கத்துக்குமே டாட் நம்ம பிடிச்சிட்டோம். எப்படி டாட் பிடிக்கலாங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ நம்ம வேஸ்ட் பேண்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேஸ்ட் பேண்ட் நம்மளுக்கு 2 லேயராக இருக்கும். இதை நம்ம 3 சைடும் தச்சு வந்துடுவோம். தச்சிக்கிட்டு தான் நம்ம ஃப்ரண்ட் சைடில் வேஸ்ட் பேண்ட் ஜாயின் பண்ணிப்போம். இப்போ நம்ம இந்த 3 சைடும் தச்சுப்போம். கீழே தைக்க தேவையில்லை. கீழே நம்ம மடித்து தச்சிருவோன்றதால தைக்க தேவையில்லை. ஃபுட்ரு கைடு அளவுக்கு நம்மளுக்கு வரும். நம்ம இப்போ 3 சைடுமே தைச்சிட்டோம். அடுத்தது ஃப்ரண்ட் சைடில் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வேஸ்ட் பேண்டை அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ வேஸ்ட் பேண்ட் பார்த்தீங்கன்னா 3 சைடு எட்ஜுமே நம்ம தைச்சிட்டோம். இப்போ அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த நாச் நம்ம போட்டிருப்போம். இந்த நாச் டாட் சைடில் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இந்த பெரிய பார்ட் இந்த நம்மளோட சீம் அலவன் சைடில் இருக்கும். இதுதான் முக்கியமான ஒரு டிப்ஸ். இப்போ மேல் பக்கமாக இப்படி வச்சுப்போம். வச்சு தான் 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் அப்படி தைச்சி வந்துடுவோம். இப்போ நம்ம வேஸ்ட் பேண்டை தைச்சிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி மேல் பக்கம் நல்ல பக்கம் மேலே இப்படி நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு இப்படி உள் பக்கமாக தைச்சி வந்துடுவோம். 1/2 இன்ச் சீம் அலவன்ஸில் அப்படியே தைச்சி வந்துடுவோம். நம்ம இப்போ வேஸ்ட் பேண்ட் தைச்சிட்டோம். இப்போ மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி மெட்டீரியல் கீழே அப்படி இருக்கிற மாதிரி எடுத்து விட்டுக்கிட்டு மேலே அப்படியே ஒரு டாப் ஸ்டிச் போட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஒரு பக்கத்துக்கு வேஸ்ட் பேண்ட் ஜாயின் பண்ணி மேல் பக்கமாக டாப் ஸ்டிச்சும் போட்டுட்டோம். இதே மாதிரியே நம்ம அடுத்த சைடுமே ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ பிளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டாட் எடுத்து வேஸ்ட் பேண்ட் எல்லாமே ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்தது நூல்பட்டி, ஹுக்பட்டிக்கான ஸ்ட்ரிப்பு தான் நம்ம எடுக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிளவுஸோட நீளம் இருக்கிறத விட 1 இன்ச் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஸ்ட்ரிப்பு நீளம் எடுத்துப்போம். இப்போ ஹுக்பட்டி நம்மளுக்கு ரைட் சைடில் வரும். அதுக்கு 1.5 இன்ச் இருக்கிற மாதிரி 1.5 இன்ச் வித்து இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். நூல்பட்டிக்கு 5 இன்ச் வித்து இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம நூல்பட்டி சைடு தைச்சிக்கலாம். இந்த 5 இன்ச் ஸ்ட்ரிப்பை நம்ம இப்படி 2ஆக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இப்போ அடுத்தது பிளவுஸை இப்படி உள் பக்கமாக தான் எடுத்துப்போம். உள் பக்கத்தில் இப்படி வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக தையல் தைச்சு வந்துடுவோம். இப்போ நம்ம உள் பக்கமாக தைச்சிட்டோம். அடுத்தது இப்படி நல்லா கிரீஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இப்படி மேல் பக்கமாக வந்துடும். அதுக்கப்புறம் இந்த லைன் மேலே இப்படி தைச்சி வந்துடும். இப்போ நான் மேல் பக்கமாக அப்படியே மேலே தைச்சி வந்துடும்.
இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் மேலே இருக்கிற எக்ஸ்ட்ராஸ் கீழே இருக்கிற எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த எட்ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பயாஸ் கொடுத்து நெக்கை ஃபினிஷ் பண்ணும்போது எல்லாமே நீட்டாகிடும். இப்போ நம்ம வந்து நூல் பட்டி தைச்சி முடிச்சிட்டோம். அடுத்தது ஹுக் பட்டி தைப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா மேல் பக்கமாக தான் இப்படி வந்து இந்த பீஸை வச்சுப்போம். மேல் பக்கமாக வச்சு ஒரு லைன் அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணி வந்துடலாம். இப்போ நம்ம வந்து மேல் பக்கமாக தைச்சிட்டோம். அடுத்தது இப்படி க்ரீஸ் பண்ணி விட்டுங்க கையால். அடுத்தது இப்படி உள் பக்கமாக இந்த ரா எட்ஜஸை சின்னதாக இப்படி மடிச்சுட்டு இது மாதிரி வச்சுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணி வந்துடும். இப்போ நம்ம வந்து ஹுக் பட்டிக்கு பார்த்தீங்கன்னா மேல் பக்கமாக தைச்சிட்டு இப்படி உள் பக்கமாக இந்த ரா எட்ஜஸை மடித்து ஃபுல்லாகவே இப்படி டவுன் பண்ணிவிடுவோம். இப்படி பார்த்தீங்கன்னா மேலே இது மாதிரி தான் இருக்கும். ஒரு லைன் அப்படியே ஸ்டிச் பண்ணி வந்துடும். இப்போ நம்ம வந்து உள் பக்கமாக தைச்சிட்டோம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் ஃபினிஷ். இந்த மேலே இருக்கிற இந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணிக்கலாம் மேலே கீழே. இப்போ நம்ம ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு எப்படி ஃபினிஷ் பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம். ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு டாட் எப்படி பிடிக்கிறது, வெயிஸ்ட் பேண்ட் எப்படி ஜாயின் பண்ணலாம், நூல் பட்டி ஹுக் பட்டி எப்படி ஃபினிஷ் பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பேக் சைட் ஃப்ரண்ட் சைட் எப்படி அட்டாச் பண்ணி பயாஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணலாம் நெக்குங்கிறது, அடுத்தது ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்ணி ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணலாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.